ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து 5ஆம் வகுப்பிலேருந்து நானும் பறக்க போகிறேன் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். துணைப்பாட பகுதி தான் இது. அது வந்து நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். பார்க்கலாமா? என்னம்மா செய்கிறாய்? அப்பா, நான் பறக்க போகிறேன். இப்படியெல்லாம் பறக்க முடியாதா அமுதா? பறவைகள் பறக்கின்றன, நான் பறக்க முடியாதா அப்பா? ஓ, அதுவா? சொல்கிறேன், வா தோட்டத்திற்கு போகலாம். அவங்க அப்பா மகளை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பறவைகள் உடலமைப்பு எப்படி உள்ளதுப்பா என்று பார் அப்படின்னு சொல்கிறாரு. படகின் துடுப்பு போல இருக்கிறதப்பா. சரிதான், இதை தூக்கி பார் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. பார்க்கத்தான் பெரிதாக உள்ளது போல் தெரிகிறது, ஆனால் எடை வந்து குறைவாக இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறா அமுதா. ஆமாம், பறவையின் இறகுகளில் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன, இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். உடனே அமுதா என்ன சொல்கிறா? ஓ, அப்படி என்றால் பறவையை விட அதிக எடையுடன் நான் இருப்பதால் தான் என்னால் பறக்க முடியவில்லையா அப்படின்னு கேட்குறான். அப்படி இல்லை, அங்கே பார், காற்றை கிழித்து மேலே பறக்க பறவைகளுக்கு இறக்கைகள் உதவுகின்றன. ஆமாமப்பா அப்படின்னு அவன் தான் சொல்கிறான். பறவைகளின் பின்புற வால் துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது. ஓ, இத்தனை அமைப்புகள் இருப்பதால் தான் பறவைகளால் பறக்க முடிகிறதா அப்படின்னு அமுதா கேட்குறான். ஆம் மகளே, மனிதன் பறவையை கண்டான், விமானம் படைத்தான். அப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறார். எனக்கு தெரியுமே, ரைட் சகோதரர்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறா அமுதா. சரியாக சொன்னாய், பாராட்டுக்கள். அவர்களும் உன்னை போல பறக்க ஆசைப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அதற்காக அவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள் அப்படின்னு அமுதா கேட்குறா. சிறு வயதிலே இருவரும் பறவைகளை பார்ப்பது, பல வகைகளில் பட்டங்கள் செய்வது, பறக்க விடுவது என ஆர்வமாக இருந்தனர் அப்படின்னு சொல்கிறாரு. அருமை, இயற்கையை பார்த்து வியப்பது, விளையாடுவது, இவற்றிலிருந்து கூட நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு அமுதா கேட்குறான். ஆம், ரைட் சகோதரர்கள் தாங்கள் பறப்பதற்காக பல முறை முயற்சி செய்தனர். அனைத்திலும் தோல்வியே, ஆனாலும் தோல்வியிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. ஓட்டப்பந்தயத்தில் தோற்றால் கூட சிலர் அழுகிறார்களே அப்பா அப்படின்னு அமுதா கேட்குறான். ஆம், நாம் எதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் ஒரு நாள் வெற்றி பெறலாம். அப்போது ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அவர்கள் செய்த முயற்சிகளில் உள்ள குறைகளை சரி செய்து கொண்டே வந்தார்கள். ஒரு நாள் பறப்பதற்கான கருவியை கண்டுபிடித்து விட்டார்கள். அது எப்போது நடந்தது? அவங்க அப்பா சொல்கிறாரு, 1903ஆம் ஆண்டு டிசம்பர் 17 அன்று 12 நொடிகள் ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியில் இருந்து சிறிய தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். நானும் கூட அப்படி ஒரு நாள் பறந்து காட்டுவேன், மேலும் சாதனைகளை படைப்பேன் அப்பா அப்படின்னு அவங்க தான் சொல்கிறா. நல்லது, முயற்சி செய் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவ்வளோதான் குட்டீஸ், நானும் பறக்க போகிறேன்ங்கிற பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பகுதியில் வந்து இந்த பாடத்தோட கேள்வி பதில்களை நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.